வணக்கம். இந்த வீடியோல ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேன்ஸ் ப்ராப்ளம் பார்க்க போறோம். இதுல ஸ்கொயர் லேமினா ஆர் பிளேட்ஸ். இது என்ன கண்டிஷன்ல பார்க்க போறோம்னா ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஸ்கொயர் லேமினா ரெஸ்டிங் ஆன் ஒன் ஆஃப் சைட் ஆன் HP. Problem: A square ABCD of 40 mm side rests on one of its sides on HP. The surface of lamina makes 30 degree to the HP and the side on which is rests makes 45 degree to the VP. Draw its projection. The questionல ஸ்கொயர் பொசிஷன் கொடுத்திருக்காங்க. It rests on ஒன் ஆஃப் சைடு ஆன் ஹெச்பி மீன்ஸ் இந்த பொசிஷனில் தான் நீங்கள் ட்ரா பண்ணணும். சரிங்களா? தென் உன்னுடைய கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆப்ஜெக்ட் என்ன ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க? ஸ்கொயர் லேமினா கொடுத்துருக்காங்க. சைடு 40 mm. ரெஸ்டிங் கண்டிஷன் ஒன் ஆஃப் இட்ஸ் சைடு ஆன் ஹெச்பி. தென் இன்க்ளினேஷன் டு ஹெச்பி theta equal to 30 degree. Then again inclination to the VP, pi value is equal to 45 degree. First நம்ம XYங்கிற ரெஃபரன்ஸ் லைன் ட்ரா பண்ணிடணும். அடுத்து VP and HP மார்க் பண்ணணும். இப்போ நமக்கு பொசிஷன் தெரியும். ரெஸ்ட் ஆன் ஹெச்பினா நம்ம எப்படி ஸ்கொயர் ட்ரா பண்ணணும்னு தெரியும். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ஸ்கொயர் பிளேன் ட்ரா பண்ணுங்க. தென் இதோட டைமென்ஷன் மார்க் பண்ணுங்க 40 mm. அடுத்து இந்த பாயிண்ட் நேம் கொடுங்க. A dash, B dash, C dash and D dash. இப்போ இது நம்மளுடைய அப்சர்வர் பொசிஷன். இது நம்மளுடைய டாப் வியூ. இப்போ டாப் வியூலேருந்து ஃப்ரண்ட் வியூ பார்க்க போகிறோம். இப்போ ஃப்ரண்ட் வியூ நமக்கு இது எப்படி தெரியும்? ஜஸ்ட் ஒரு லைன் மட்டும் தான் தெரியும். இப்போ இந்த 4 பாயிண்ட்லையுமே நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணணும். சரியா? ரெஃபரன்ஸ் லைனு அப்வர்ட் டைரெக்ஷனில் ட்ரா பண்ணுங்க. இப்போ இதில் எந்த எண்டு விசிபிள்? A டேஷும் D டேஷும் விசிபிள். தென் B டேஷும் C டேஷும் இன்விசிபிள். இதில் விசிபிளாக இருக்கிறத நார்மலாக லெட்டர்ஸில் எழுதிருங்க. இன்விசிபிளாக இருக்கிறத ப்ராக்கெட்டில் எழுதுங்க. இதில் B இன்விசிபிள், தென் A விசிபிள், தென் D விசிபிள், தென் C இன்விசிபிள். இப்போ இதில் ஃப்ரண்ட் வியூ டார்க் பண்ணுங்க. இந்த பாயிண்ட் எண்ட் 2 பாயிண்ட் எண்ட் ஆகுதுங்களா? இப்போ ஃப்ரண்ட் வியூ ட்ரா பண்ணிடலாம். அடுத்து நமக்கு இன்க்ளினேஷன் டு ஹெச்பி theta equal to 30 degree கொடுத்துருக்காங்க. தென் சம் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு இந்த டயக்ராம்ல இருந்து சம் டிஸ்டன்ஸ் எடுத்துட்டு ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணி ப்ராடக்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ப்ராடக்ட்டில் நமக்கு எவ்வளோ ஆங்கிள் கொடுத்துருக்காங்க? 30 டிகிரி. 30 டிகிரிக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிடுங்க. அடுத்து இதோட ஆங்கிள் மென்ஷன் பண்ணிடுங்க. இப்போ இந்த ட்ரா பண்ணியிருக்குங்களே, இப்போ இதோட டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுங்க. இதோட டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணிட்டு இங்கே இந்த பாயிண்டில் வச்சுட்டு ஒரு ஆர்க் அடிங்க. ஆர்க் அடிச்சதுக்கப்புறம் இதே டைமென்ஷனை இங்கே மார்க் பண்ணுங்க. தென் நேமிங்கும் இதே மாதிரி கொடுத்துருங்க. தென் நேமிங்கு A, B, C, D. இப்போ இது இன்க்ளினேஷன் அபவுட் HP. இப்போ அப்சர்வருங்க, இது நம்மளுடைய ஃப்ரண்ட் வியூ. இப்போ நீங்கள் டாப் வியூ ட்ரா பண்ணணும். தென் இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணணும், ஒரு வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணுங்க. டவுன்வர்ட் டைரெக்ஷனில் வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணுங்க.
அடுத்து இந்த ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ண டயக்ராமோட டாப் வியூல இருந்து நீங்க ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணுங்க. இப்போ இந்த வெர்டிக்கல் லைனும் இந்த ஹரிசாண்டல் லைனும் மீட் பண்ற நேமுக்கு பாயிண்ட்டுக்கு நேம் கொடுங்க. B dash, C dash, A dash and D dash. இப்போ இந்த 4 பாயிண்டையும் கனெக்ட் பண்ணுங்க. இது நம்மளுடைய டாப் வியூ அட் த இன்க்ளினேஷன் 30 degree to HP. அடுத்து நமக்கு இன்க்ளினேஷன் அபவுட் VP கொடுத்துருக்காங்க. VP எவ்வளவு? 45 degree. அப்போ ப்ராடக்ட் ஃபிக்ஸ் பண்ணி 45 டிகிரிக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிடுறோம். தென் இந்த ஸ்கொயர் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஸ்கொயர் அப்படியே நம்ம என்ன பண்ணணும், இந்த லைனில் ஃபிக்ஸ் பண்ணணும். தென் இதுக்கு பாயிண்ட் நேம் கொடுத்துருங்க. அடுத்து இந்த பாயிண்ட்டுக்கு எல்லாமே நம்ம ரெஃபரன்ஸ் லைனு அப்வர்ட் டைரெக்ஷனில் ட்ரா பண்ணணும். இது நம்மளோட பொசிஷன். ஃப்ரண்ட் வியூ ட்ரா பண்ணணும். இதுக்கு எல்லாமே ரெஃபரன்ஸ் லைன். இப்போ 4 பாயிண்ட்டுக்குமே நம்ம ரெஃபரன்ஸ் லைன் அப்வர்ட் டைரெக்ஷனில் ட்ரா பண்ணியாச்சு. அடுத்து இந்த ப்ரீவியஸ் டயக்ராம் ஃப்ரண்ட் வியூவில் இந்த இன்க்ளினேஷன் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இன்க்ளினேஷன் லைனுக்கு நீங்கள் ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணணும். தென் இதை மீட் பண்ணுற பாயிண்ட்டுக்கு நேம் கொடுங்க. அந்த பி டேஷும் பியும் மீட் பண்ணுற பாயிண்ட்டுக்கு எகெயின் பி நேம் கொடுங்க. தென் சி டேஷும் சி மீட் பண்ணுற பாயிண்ட்டுக்கு சி, தென் அகெயின் டி அண்ட் ஏ அண்ட் நேம் கொடுத்துருங்க. இப்போ அந்த பாயிண்டை மார்க் பண்ணிவிட்டு இந்த பாயிண்டை மட்டும் நீங்கள் கனெக்ட் பண்ணுங்க. இதுதான் நம்மளுடைய ஃபைனல் வியூ இன்க்ளினேஷன் அபவுட் HP and VP. Then diagram complete பண்ணதும் all dimension are in mm எழுதுங்க. இதுதான் நம்மளுடைய ஃபைனல் வியூ. ஃபர்ஸ்ட் நம்ம இனிஷியல் பொசிஷன் ட்ரா பண்ணியிருக்கோம், ரெஸ்ட் ஆன் HP. தென் அகெயின் நெக்ஸ்ட் இன்க்ளினேஷன் அபவுட் VP ட்ரா பண்ணியிருக்கோம். தென் தேர்ட் டயக்ராமு இன்க்ளினேஷன் அபவுட் VP. திஸ் இஸ் யுவர் ஃபைனல் வியூ. சரிங்களா, இந்த இதுதான் நம்மளுடைய ஃபைனல் வியூ. இதில் வந்து இன்க்ளினேஷன் அபவுட் HP அண்ட் VP ட்ரா பண்ணியிருக்கோம். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.